ஹாய் எல்லால் வணக்கம். இன்றைக்கி சூப்பராக ஒரு மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சிடலாமா? நிறைய பேர் நான்வெஜ் வந்து மிஸ் பண்ணுவீங்க. இது சாப்பிட்டா நான்வெஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படி எதுவும் தெரியல. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த மீல் மேக்கருக்கும் எனக்கும் பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. எங்கள் கௌரியம்மா வந்து ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி நிறைய முறை ரிப்பீட்டடாக வந்து இந்த மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கலாம். இருக்கும்போது அது அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் டோட்டலி ட்ரூ. என் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நாங்கள் 2 பேரும் லஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எனக்கு மீல் மேக்கர் பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வரும். ஸோ இன்றைக்கி வந்து நான் மீல் மேக்கர் வந்து கோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து டிஸ்பிளேல என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுட்டு ஸோ சைடில் வந்து எல்லாமே கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. முதல்ல வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து அந்த மீல் மேக்கரை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா புஷ்ஷுன்னு ஆயிடுது. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எண்ணெய் நெய் விட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ப்ளஸ் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன். ஸோ அந்த கலருக்காக. அதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டுட்டு புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கோட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணின்ட்டு நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு லெமன் ஜூஸை புளிஞ்சு விட்டுட்டு விசில் போட்டாச்சு. ஹையில் 5 மினிட்ஸ், ஸ்லோவில் 5 மினிட்ஸ், இல்லைன்னா 2 விசில் அப்படியே விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். கமகமன்னு ஆவி பறக்க நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் வந்து எங்கள் கௌரியம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணேன். அண்ட் இது கூட வந்து நான் கொஞ்சம் அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மக்கள் எப்பவுமே ஜூஸ் கேட்பாங்க அப்படின்னு கொஞ்சம் புதினா இருந்ததுனால புதினாவை வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். சாத்துக்குடி ஜூஸில் அந்த ஊற வச்ச தண்ணியோடு அந்த புதினாவையும் ஆட் பண்ணி 2 தங்கத்துக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் இது 2மே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.